காம்பஸ் நீடில் அண்ட் ஒரு பார் மேக்னெட் வச்சு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஒரு காம்பஸ் நீடில். ஸோ இந்த காம்பஸ் நீடிலில் வந்து இப்போ ஸ்லைட் டிஃப்ளெக்ஷன் வந்து தெரியுது. ஏன்னா என்னோட கையில் வந்து ஒரு பார் மேக்னெட் வந்து இருக்குது. போல் வச்சுருக்கேன். சவுத் போல் ஆஃப் த பார் மேக்னெட்டை நான் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி கொண்டு வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பாயிண்ட் ஆஃப் த நீடில் வந்து நம்மளுக்கு காமிக்குது. இப்போ இதே நார்த் போல் ஆஃப் த மேக்னெட்டை வந்து நான் கொண்டு வரும் போது நம்மளுக்கு அப்படியே டிஃப்ளெக்ஷன் வந்து மாறுது. உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் அப்படியே நான் வந்து அந்த பார் மேக்னெட்டை ரொட்டேட் பண்ண இந்த நீடிலோட பொசிஷனும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஏன் இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து காமிக்குது அப்படின்னா இந்த பார் மேக்னெட்டில் வந்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரியே வந்து காம்பஸ் நீடில்லையுமே வந்து நம்மளுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த காம்பஸ் நீடிலுமே வந்து இட் ஆக்ட் அஸ் அ பார் மேக்னெட். இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுமே இன்டராக்ட் ஆகிறதுனால தான் வந்து நம்மளுக்கு இந்த டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது.